சிம்ம ராசி பொறுத்தவரை அதிகாரம் மிக்கவர்கள். அடுத்தவர்கள் தனது பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இதில் உங்களின் குணம் இதுதான். இந்த ராசிக்காரர்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் பிறருக்கு உதவும் வகையில் அமைந்திருக்கும். இலகிய அன்பு உள்ளம் கொண்டவர். எல்லோரிடமும் இதமாக பேசுவர். தாங்கள் காட்டும் அன்பை பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் பேசுவர். தங்களின் செயலையும் பேச்சையும் புரிந்து கொண்டு பாராட்ட வேண்டும் என்று எண்ணுபவர். அதாவது ஓரளவு விளம்பர பிரியர் என்று சொல்லலாம். ஆனால் தங்களுக்கு இல்லாத யோக்கியதைகளை எல்லாம் டமாரம் அடித்துக்கொண்டு புகழும் விளம்பரமும் பெற கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள். இந்த ராசி அன்பர்கள் செய்யும் செயலும் பேச்சும் மிக முக்கியமானதாகவும் மற்றவருக்கு பிரயோஜனப்படும் வகையில் அமைந்திருக்கும். ஏதாவது சமூக சேவை நிறுவனத்தாலோ அலுவலகத்தாலோ இவர்கள் 2 நாள் போகாவிட்டால் இவர்களுடைய வராமை பலருக்கு பளிச்சென்று தெரியும். 10ஓடு 11ஆக இவர்கள் விளங்க மாட்டார்கள். இவர்களுடைய பேச்சும் செயலும் கவர்ச்சியாக இருக்கும். பிறரை பார்த்தும் எடை போடுவதில் சாமர்த்தியசாலி. மேசராசிக்காரர்களும் லட்சிய வாழ்வு வாழவே பிரியப்படுவர். அவர்கள் லட்சியம் செயலுருவம் பெறாமல் பெரும்பாலும் எண்ண அளவிலேயே நின்றுவிடும். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் சத்தம் இல்லாமல் தங்களுடைய குறிக்கோளை நடைமுறையில் காட்டிவிடுவர். இந்த திறமை இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும். மனிதனால் நினைத்ததை செய்ய முடியும் என்ற கருத்தில் நம்பிக்கையே காரணம். இதற்கு இவர்கள் ஒரு சான்று. எதை செய்தாலும் சிறப்பாக உயர்வாக செய்ய வேண்டும் என்பது இயற்கை குணம். இந்த சாதனையை செய்ய பெரும்பாலும் இவர்களுக்கு இறையருளும் தக்க சமயங்களில் கை கொடுக்கும் 3 நெருப்பு ராசிகளில் இது மத்திய ராசியாக இருப்பதாலும் நிலைத்த ராசியில் இது 2வதாக இருப்பதாலும் இவர்களின் உள்ளத்தில் உருவாகும் தீர்மானங்கள் பரபரப்பு ஊட்டும், நடைமுறைக்கு ஒற்றாகவும் விளங்கும். இவர்களின் எண்ணங்களின் உறுதியை விட விருப்பமே அதிகமாக காணப்படும். இவர்களுக்கு எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இதயம் கனிந்த அன்பு கட்டளையின் மூலம் பிறரை வசப்படுத்தவே விரும்புவர். இரக்க சுபாவம் மிகுந்தவர். இதயத்தில் இருந்து அன்பும் தர்ம சிந்தையும் இரக்க உணர்வும் சுரக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த நிலையை இவர்களிடம் காணலாம். வேதாந்த கருத்துக்களை வாழ்க்கைக்கு ஏற்றபடியும் லட்சியத்தை நடைமுறைக்கு வரும்படியும் இணைந்து செயலாற்றுவதில் வல்லவர். இதில் சிம்மராசிக்கு சூரியன் உரியவன் அல்லவா? ஆனால் ராசிநாதன் சூரியன் சரியாக அமைந்திருந்தால் தங்களின் சக்தியை எல்லாம் தங்களுக்காகவே உபயோகப்படுத்திக் கொள்ளும் சுயநல புலியாகவும் விளங்குவர். முக்கியமாக மனபலம் மிகையாக நிறைந்தவர்களையும் வலுவிழந்தவர்களையும் இந்த ராசியில் காணலாம். இவர்களுடைய தாராள மனப்பான்மையை தங்களின் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள விரும்பும் கபடதாரிகளின் வலையில் இவர்கள் சிக்கிக்கொள்வர். மற்ற ராசி அன்பர்களை விட இவர்கள் மிக சுலபத்தில் வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்வர். ஆன்மீக கருத்துக்களை உணர்ந்து அவற்றின்படி நடந்து பிறருக்கு உதவியாக வாழ்க்கையை நடத்துவதில் இந்த ராசிக்காரர்கள் முதன்மை பெற்றிருப்பர். இந்த சிறப்புக்கு சூரியனின் அமைப்பு குருவின் கடாட்சமும் ஜாதகத்தில் நன்கு அமைந்திருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் எதையும் ஒரு வேகத்தோடு செய்வதால் இவர்களுக்கு ஓய்வு மிகவும் தேவை. அதிகாரமுள்ள பதவிகள் வகித்தாலும் சொந்த தொழிலே இவர்களுக்கு ஏற்றது. நகை மற்றும் வியாபாரம் இவர்களுக்கு ஏற்ற தொழில். நாடகங்கள் எழுதுவதில் இணையற்று விளங்குவர். ராஜகிரகமான சூரியனும் நன்கு அமைந்திருந்தால் கவிஞர்களாகவும் சிறந்த வித்வான்களாகவும் விளங்குவர். மன உறுதியும் உடல் வலுவும் இவர்களுக்கு இருந்தாலும் அதிகமாக உடல் உழைப்பை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். நிர்வாகத்திலும் நம்பிக்கைக்கு உகந்தாராகவும் இருப்பார்கள். தாம் பிடித்த முயலுக்கு முந்தேகள் என்று சாதிக்கும் திறமையும் சுய கட்டுப்பாடும் உள்ள தனித்தன்மை வாய்ந்தவராகவும் இவர்களை வர்ணிக்கலாம். கிரக அமைப்பு சரியாக அமையாமல் பிறந்தவர்களை தவிர இந்த ராசி நேயர்களிடம் ஒரு பெருந்தன்மையை காண முடியும். தங்களின் செயலின் பலனை கொண்டே தங்களின் உள்ளத்தை செம்மைப்படுத்திக் கொள்வர். அது இவர்களுக்கே தெரியும். சிம்மராசிக்கு சூரியன் ஆட்சி கிரகம். ஆகையால் உஷ்ண சம்பந்தமான நோய்களும் இதயம் வயிறு போன்ற பாகங்களில் பாதிப்பும் ஏற்படும். சிம்மராசி கணவனோ மனைவியோ தங்கள் கையே ஓங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புவர். இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்த சுவை காரம் கோதுமை கலந்த காரப்பச்சனங்களை இவர்கள் விரும்பி சாப்பிடுவர். பிடித்த சுவை என்று சொல்லும்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் கவனிக்க வேண்டும். சுதந்திர நோக்கமும் மன உறுதியும் கொண்டவர்கள். ஜொலிக்கும் கண்களும் கம்பீரமான உடல்வாகும் கொண்டவர்கள். அதிகமான பால் பழம் குளிர்ந்த ஆகாரங்களை சாப்பிடுதல் உடல் நலத்தை காத்துக்கொள்ள இயலும். இதில் முக்கியமாக நீங்கள் அந்த விஷயத்தில் கில்லாடியா கணவன் மனைவி பிணைப்பை அதிகரிக்க பரிகாரங்கள் இதுதான். திருமணம் 1000 காலத்து பயிர். இரு மனம் இணைகின்றன. திருமண வாழ்க்கை சிறக்க தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியின் ஆயுள் பலமும் அம்சமாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருந்தால் மட்டுமே கணவனும் மனைவியும் நன்றாக இருக்க முடியும். தலைமுறையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இருவரின் ஜாதகம் நடைபெறவுள்ள தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குரு பார்வை கலத்திரஸ்தானத்திற்கு இருக்கிறதா என்றும் கலத்திரக்காரகன் குருவின் நிலை எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து மனம் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனமொத்த தம்பதிகளாக இருவரும் இணைபிரியாமல் இருப்பார்கள். உயிரினங்கள் அனைவருக்கும் பசி தாகம் போல பாலுணர்வும் பொதுவானதுதான். இதில் சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். ஹார்மோன்கள் செய்யும் மாயத்தினாலும் நவகிரகங்களின் அமர்வை பொருத்தும் சிலருக்கு கூடவோ குறையவோ இருக்கும். இதற்கு தான் திருமணத்தின் போது 10 பொருத்தம் பார்க்கிறார்கள். ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, தோஷம் இருக்கிறதா என்று பார்ப்பது இதற்கு தான். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், சூரிய தோஷம், சுக்கிர தோஷம்,
கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம் என பலவித தோஷங்கள் திருமணத்துக்கு தடையாக இருக்கின்றன. எந்த ராசிக்காரர்களுக்கு உணர்வுகள் அதிகம் என்பது ஜோதிடர்களுக்கு தெரியும். கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து ஆண் பெண் ஜாதகங்களை சேர்ப்பது அவசியம். சில ராசிக்காரர்களுடன் சேரவே கூடாது. அதே போலதான் சில நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் ஆர்வத்துடன் இருப்பார்கள். எந்த ராசிக்காரர்களுக்கு பாலுணர்வு எப்படி இருக்கும் என்று, எந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த விஷயத்தில் எப்படி என்று பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு பிணைப்பு அதிகரிக்க பரிகாரங்களையும் பார்க்கலாம். இதில் நெருப்பு ராசிக்காரர்கள், மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். சும்மா தாண்டவமாடுமாம். நெருப்பு ராசிக்காரர்களான மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த உணர்வு பொதுவாகவே அதிகமாக இருக்கும். ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு மிதமாக இருக்கும். அதிலும் துலாம், கும்பராசிக்காரர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு அதில் ஆர்வம் குறைவாகவே இருக்கும். யாருக்கு ஆர்வம் அதிகம்? நட்சத்திரங்களுக்கும் மனிதர்களின் பாலியல் உணர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அஸ்வினி, மிருகசீரிஷம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் உணர்வு அதிகம் இருக்கும். அமைதியான அடக்கமானவர்கள் இதுதான். பரணி, திருவாத்திரை, புனர்பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, திருவோணம், பூராடம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் மிதமாக இருக்கும். அதே நேரத்தில் கார்த்திகை, ரோகிணி, பூசம், ஆயில்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி சராசரி செக்ஸ் உணர்வு இருக்கும். அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் ஏக்கம் அதிகமாக இருக்கும். 8 செவ்வாய், 6 சனி, 2 சூரியன் இருந்தால் ஓயாது உறவில் ஈடுபடுவார்கள். புதன், சுக்கிரன் 7 இணைந்தால் நல்ல துணையும் சுகமான இன்பத்தையும் அனுபவிப்பார்கள். மிதுனம், துலாம், ரிஷபம் இவைகளில் 7 சுக்கிரன் இருந்தாலும் காம உணர்வு அதிகம். சுக்கிரன் 1, 5, 9 இருந்தால் அந்த ஜாதகர் ஆயுள் முழுவதும் பெண்களின் அங்க அவயங்களை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார். ஆர்வமின்மை. சிலருக்கு தாம்பத்திய உறவில் ஆர்வமின்மை இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு சிலரின் வீட்டிலோ ஆண்களுக்கு அதிக ஆர்வமும் பெண்களுக்கு ஆர்வம் குறைவும் இருக்கும். லக்னாதிபதி சனியாக இருந்து செவ்வாய், கேது பார்வை தொடர்பு இருந்தால் பாலியல் ஆர்வம் குறையும். இது பாதிப்பை நீக்கும் பரிகாரம். துளசிக்கும் கணவன் மனைவி பிணைப்பிற்கும் நிறைய தொடர்பு உள்ளது. எனவே தான் வீட்டில் துளசி மாடம் அமைத்து அதை காலையில் பெண்கள் சுற்றி வந்து விளக்கேற்றுவார்கள். துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வழிபட கணவன் மனைவி உறவு அற்புதமாக அமையும். சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தாலோ மறைவாகவோ நீச்சமடைந்திருந்தாலோ வைர மோதிர விரலில் போடலாம். பாதிப்புகள் நீங்கும். சுக்கிரன் காதல் நாயகன், கலஸ்திரக்காரகன். வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து மகாலட்சுமி வணங்க நன்மைகள் நடக்கும். பாதிப்புகள் நீங்கும். அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்புள்ள மனைவி யாருக்கெல்லாம் அமையும்? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் என்பது பழமொழி. இதுபோன்ற அதிர்ஷ்டமான மனைவி ஒருவர் கிடைக்க அவரது ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ள பெண் ஒருவருக்கு மனைவியாக அமைய சம்பந்தப்பட்ட ஆணின் ஜாதகத்திலும் சில அமைப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியம். கலஸ்திரகாரகன் சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதோடு 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும். பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ளது என்று சிலர் நினைக்கின்றனர். அது முற்றிலும் தவறானது. பணக்கார வீட்டில் பிறந்து செல்வ செழிப்பில் வாழ்ந்திருந்தாலும் திருமணமாகி பூந்த வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த குடும்பத்தையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றால்தான் அந்த பெண் அதிர்ஷ்டகார ஜாதக அமைப்பு உடையவராக கருதப்படுவார். ஒரு சில பெண்கள் ஏழை வீட்டில் இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தின் செல்வ நிலை, கௌரவம் ஆகியவற்றை உயர்த்துவார்கள். அந்த பெண் வந்த நேரம்தான் அந்த குடும்பம் தழைப்பதற்கு காரணமாக இருக்கும். செல்வ நிலையை மட்டும் வைத்து ஒரு பெண்ணுக்கு லட்சுமி கடாட்சம் உள்ளது என்று கூறிவிட முடியாது. அனைத்து தரப்பு மக்களிடமும் மரியாதையாக பழகும் விதம், கணவனின் வருமானத்துக்குள் குடும்பம் நடத்துவது, கணவரை பெரிய சங்கடங்களில் சிக்க வைக்காமல் தவிர்ப்பது போன்ற குணங்களை ஒருங்கிணைந்து பெற்ற பெண்களே உண்மையில் அதிர்ஷ்டக்கார மனைவிகளாக திகழ்கின்றனர். இதில் திருமண தடை நீங்க இந்த எளிய பரிகாரம் செய்தால் விரைவில் வரன் கிடைக்கும். ஆம், ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தால் திருமணம் தடை இருக்கும். பரிகாரம், பிராயச்சித்தம் என அதிக செலவில்லாமல் இதற்கான தீர்வை எளிதில் காணலாம். வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் அருகிலுள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று தோஷம் நீங்க சில பூஜைகள் செய்யலாம். பூஜைக்கு முன்பு துர்க்கை அம்மனுக்கு திருவிளக்கு வைத்து அந்த விளக்கில் 5 திரியிட்டு முக்கூட்டு எண்ணெயாக நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து ஊற்றிய பின் அதை ஏற்றவும். தீக்குச்சியால் விளக்கேற்றாமல் ஓர் ஊதுபத்தியை எண்ணெயில் நனைத்து சுடரை ஊதுபத்தியில் ஏற்றி அந்த சுடரை கொண்டு விளக்கேற்ற வேண்டும். விளக்கின் முன்பு அருகம்புல், துளசி கலந்த தீர்த்தம் வைக்க வேண்டும். திருவிளக்குக்கு முன்பு ஒரு பழுத்த நல்ல எலுமிச்சை பழம் படைக்கவும். இதில் 2 எலுமிச்சை பழம் வாங்கி
ஒவ்வொன்றையும் இரண்டாக வெட்டி சாறு எடுத்து அதில் தேனும் சர்க்கரையும் கலந்து துர்க்கைக்கு படைக்க வேண்டும். பிரிந்த எலுமிச்சை பழத்தோலை அகல் விளக்குகளைப் போல செய்து ராகு காலங்களில் கீழ்கண்ட மந்திரம் சொல்லி வழிபட திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. நம் வாழ்வில் நடைபெற இருக்கும் பல விஷயங்களில் தடைகள் பல ஏற்படும். அதில் முக்கியமான ஒன்று திருமண தடைதான். அனைவரின் மனதில் கனவு நிறைந்த ஒன்று திருமணம்தான். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைகள் பல இருக்கக்கூடும். ஆனால் திருமண பொருத்தம் அல்லது திருமணத்துக்கு தயாராகுதல் என்று வரும்போது பல தடைகள், சிக்கல்கள் ஏற்படும். இதில் நன்கு ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றால்தான் திருமணத்தின் அடுத்த கட்டத்தையே ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதில் தடைகள் ஏற்படலாம், தோஷங்கள் இருக்கும். அதனால் சிலருக்கு திருமணம் தள்ளி கொண்டு போகலாம். அதற்கு நாம் செய்த கர்ம வினைகள் அல்லது நம் முன்னோர் செய்த கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம். இதற்கு ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்கள் இருக்கிறது. அதனை செய்தால் திருமண தடைகள் நீங்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையும் நன்றாக அமையும். இதில் ஒன்று, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு சூரியனை பார்த்து நன்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அறியாமல் தவறு செய்திருந்து அதனால் பிறருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருந்தால் மனதார அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். 2. தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு துளசி செடிக்கு தண்ணீர் விட வேண்டும். 3. தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு கிருஷ்ணர் ராதை இருவரையும் சேர்த்து வணங்க வேண்டும். 4. தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பு பசுவுக்கு புல் அல்லது வேறு ஏதேனும் உணவு கொடுத்துவிட்டு பின்பு நீங்கள் சாப்பிட வேண்டும். 5. தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பு புறா மற்றும் பறவைகளுக்கு அன்னமிட வேண்டும். 6. பெண்களிடம் எப்போதும் தவறாக நடத்தல் கூடாது. பெற்றோரிடமும் பெரியோரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் வேண்டும். 7. உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு நிதியுதவி செய்யுங்கள். 8. ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் காலையில் குளித்தவுடன் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். 9. நல்ல மனப்பொருத்தம் தினமும் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். 10. சிவனையும் பார்வதியையும் தினமும் ஒன்று சேர்த்து வணங்கியிருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல மனப்பொருத்தம் அமையும். 10. எந்தவித தடையும் இன்றி திருமணம் சரியான நேரத்தில் நடைபெற வேண்டுமென்றால் தினமும் விநாயகரை வணங்கி வர வேண்டும். இது மிகவும் பயனுள்ள தீர்வாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. 12. பெண்கள் திங்கட்கிழமை தோறும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பால் ஊற்றி வழிபட்டு வந்தால் நல்ல கணவன் கிடைப்பார். 13. வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு மற்றும் லட்சுமி கோவில் சென்று ஏதேனும் இனிப்பு வழங்கி பிரார்த்தனை செய்து கொண்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். 14. பெண்களுக்கு திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் திங்கட்கிழமைகளில் சிவப்பு நிற நூலில் கோர்க்கப்பட்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். 15. வியாழக்கிழமைகளில் ஏதேனும் ஏழை சிறுமிகளுக்கு இனிப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் கிரகநிலையின் தீய சக்தி மாறி நற்பலன்கள் பெறுவார்கள். 16. திருமண தாமதத்தை நீக்க பெண்கள் கீழே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை அமைதியான சுற்றுப்புறத்திலும் கிழக்கு நோக்கிய நிலையில் சொல்ல வேண்டும். மிகவும் பயனுள்ள இந்த மந்திரம் ஒரு குறிப்பிடத்தக்க வழியில் உதவக்கூடும். ஓம் நமோ பகவத் ருக்மிணி வல்லாபயே வாகா என்று. இதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும்.